இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் விருப்பப்பட்டுதான் இங்க எல்லாமே நடக்குது. அக்கா, நாம பயந்ததுக்கு மாறாதானக்கா நடக்குது. அதாண்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா எப்படி வரத வானதி மனச மாத்தனா தெரியலையேக்கா. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வானதி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி சொன்ன? வேற என்ன மாமா நான் பண்றது? அருண் மாமா கிட்ட என்ன காப்பாத்துங்க மாமா, காப்பாத்துங்க மாமா நான் கதறேன். அவர் என்ன காப்பாத்தவே வரலையே. என்னப்பா இவன்? என் அப்பா தாலி இருக்க வந்தப்ப கூட அவர் மனசு மாதிரி வரவே இல்லை. அப்படின்னா அப்ப அவர் என்ன முழுசா வெளுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். என் பொண்ணு சொன்னாதான் நம்புவேன்னு சொன்னீங்கல்ல, அவதான் சொல்லிட்டாளே. அப்புறம் என்ன, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. யோ, நீதான் அவகிட்ட ஏதோ சொல்லி இப்படி பேச வைக்கிற. உன்ன பண்ற பாரு. ஏய், அவ வந்து சொல்லட்டும்னு சொன்னீங்கல்ல, அவ இஷ்டப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டால. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும் போயிருங்க. இல்லன்னு வெச்சுக்கங்க, போலீஸை கூப்பிட்டுருவேன். யோ, போலீஸ் சொன்னா நாங்க பயந்துருவோமா? எங்க கூப்பிடு, நீயா நானும் பாத்துருவோம். அமைதியா இருப்பா, நான் பேசிக்கிறேன். கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அருள் வந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இவனை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். போலாம் வாங்க. இல்லப்பா கரிகாலா, சொல்றேன்ல, கேளுப்பா. போங்க போங்க, வா போலாம். போகாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. எல்லாம் அம்மா போகாதீங்கம்மா. அண்ணே, அக்கா, அண்ணே வந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்றது. வானதி, ஏய், உள்ள போடி, உள்ள போடின்னு சொன்னேன். சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ விடுமா. என் அண்ணன் குடும்பமே வந்து உன்னை வான்னு கூப்பிடுது. அவங்க கூட நீ போயிருந்தா இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிருந்திருப்பல. ஏன் இப்படி பண்ண? போக மாட்டேன்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்டியேடி. இனிமே உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறா? ஏன் இப்படி பண்ண? ஏன் அடிக்காதம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னடி, என்ன உனக்கு வழி தெரியல? அண்ணனுங்க தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட போய் தொலைக்க வேண்டியதானே. அம்மா, அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இங்க பாரு, உன்னை கூட்டு போறதுக்காக உன் மாமன் குடும்பமே வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. நீ இப்ப வெளியே வந்து என்ன சொல்லணும்னா, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதத்தான் நான் கேட்பேன். நான் அவர் கூட தான் இருப்பேன். தாலி இருக்கிறதுக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேன். இன்னொரு கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்குதுன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும். என் உயிரே போனாலும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ அப்படி சொல்லன்னு வச்சுக்க, உன் உயிர் போகாது. டேய், போன குடுறான். என்னங்கண்ணே? நீ எவன் கூட வாழ நினைக்கிறியோ அந்த பயலோட உசுர் போயிடும். நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இப்ப வரைக்கும் நான் அந்த பயல ஒன்னும் செய்யல. இப்ப அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்கான். அத நீயே பாரு. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்க பூரா என்னோட ஆளுங்க தான். இப்ப இந்த வீடியோ லைவ்ல இருக்குல்ல, இந்த லைவ்ல போன் பண்ணவங்க கூட அதுல ஒருத்தன் தான். இப்ப மட்டும் நான் ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே அந்த வெறும் பயல கட்டி கூறு போட்டுருவாங்க. அந்த பயலோட உசுறு இப்ப உன் கையில தான் இருக்கு.
இப்ப நீ வெளியில வந்து நான் சொன்னதை அப்படியே சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க, அந்த பையன் அல்பாயுசுல போயிடுவான். அப்பா அருள் மாமாவை ஏதாவது பண்ணிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு அப்ப வேற வழியே தெரியலம்மா. அதான் நான் பெரிய மாமா கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்கு அருள் மாமாவோட உயிர் தானமா முக்கியம். அவர் உயிரோட இருந்தாலே எனக்கு போதும். என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லம்மா. உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அழக்கூடாது. அம்மா நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாற்ற வேண்டி. கண்டிப்பா அழாதடி. எனக்கு ஒண்ணு புரியல. பொண்ணுங்களால மட்டும் எப்படி இப்படி முடியுது? நினைச்ச உடனே மனசை மாத்திட்டு போறீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் பேசல. நிச்சயமா என் மேல தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசா உன்கிட்ட கேட்டிருக்கணும். நான் கேட்காம விட்டது என்னோட தப்பு தான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி நாம சேர முடியாதுன்னு ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நாம காதலிச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை ஆகுமோங்கிற பதட்டத்துலதான் நான் அன்னைக்கு அப்படிலாம் சொன்னேன். அதுக்கு நீ இப்ப என்ன காரணம் வேணா சொல்லலாம். அத பத்தி பேசி இப்ப யூஸ் இல்ல. இப்ப எனக்குள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அமெரிக்கா போய் எனக்குன்னு ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். வானதியை இங்க விட்டுட்டு மட்டும் போயிடாத அருள். அவ என்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அவ படிக்காதவ. அவளுக்கு இந்த உலகமே நீ மட்டும்தான். நீ அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா கண்டிப்பா அவ அப்பா கிட்ட மாட்டி அவ வாழ்க்கையே வீணா போயிடும். கொஞ்சம் பெரிய மனசை வச்சு அவளை ஏத்துக்கோ. அத சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வானதி பண்ணதுக்கு துணையா இருந்தது மட்டும்தான் கரிகாலம் பண்ண தப்பு. அத காரணமா சொல்லி கரிகாலம் வேணான்னு உங்க அம்மா வீட்டுக்கு போனவ தானே நீ. நீ எப்படி எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணுவ? தப்புக்கு துணையா இருந்ததுக்காக கரிகாலனை நீ ஏத்துக்க மாட்ட. ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பு பண்ண வானதியை ஏத்துக்கணுமா? எந்த ஒரு நியாயம் இது? அருள் இங்க பாரு, என்கிட்ட வந்து நீ விட்டுட்டு போனா வானதி வாழ்க்கை போயிருன்னு எல்லாரும் பூச்சாண்டி காட்டாதீங்க. அவ வரன்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷம் பெரியப்பா அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ வீம்புக்குன்னு நான் கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல அருள், அது உனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். அருள் அருள்